அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு பதிவில நாங்க இப்ப இந்த பதிவை நாங்க பதிவிடுகிறோம். இது உண்மையிலேயே மக்களுடைய மனங்களை நோகடிக்கிற ஒரு விஷயம். புயலால பாதிக்கப்பட்ட இந்த மக்களை நீங்க தொடர்ந்தும் நீங்க அவங்களை ஒரு கேலி கூத்தாக நீங்க பயன்படுத்துவதை தயவு செய்து நிப்பாட்டுங்க. இதை நாங்க யாருக்கு சொல்றோம்னு சொல்லி சொன்னா, மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேச செயலகம், பேரை சொல்லலாம், ஆனால் உங்கள் யாரையும் அவமானப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல, சரிதானே? அந்த பிரதேச செயலகம் மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகபூர்வ அவர்களது பேஸ்புக் பக்கத்துல, அவர்களின் உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்துல அவர்களது ஊழியர்கள் இந்த சின்ன பிள்ளைகளை ஸ்கூல் யூனிஃபார்மோட இந்த பிள்ளைகளை கொண்டே சட்டிப்பான சாமான்கள் இதை கொடுத்து கொண்டு நீங்க போட்டோ எடுக்கிறீங்க. அந்த குமர் பிள்ளைகள் அந்த உடுத்தின உடுப்போட அதுகளுக்கு வேற உடுப்பு இல்ல. இந்த புயலால அவ்வளத்தையுமே விட்டு இழந்து போனதுகள். அந்த குமர் பிள்ளைகளையும் அந்த வயசான அம்மாமாரையும் இந்த சின்ன பிள்ளைகளையும் அந்த சாமான்களை கொடுப்பது போல கொடுத்து நீங்க போஸ்ட் கொடுத்து கொண்டு அந்த போட்டோவை போடுறீங்க. நீங்க உங்களோட கொடுக்குற போட்டோவை போடுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அந்த வாங்குறவர்கள் நீங்க கையளிக்கிற அந்த உறவுகளினுடைய படங்களை முகங்களை ஏன் நீங்க காட்டுறீங்க? நீங்க ஒரு அரசு நிறுவனம், டிஎஸ் ஆபீஸ். இப்ப நாங்க ஜனாதிபதி உங்ககிட்ட சொல்லி இருக்காரா இப்படி நீங்க கொடுக்குற எல்லார போட்டோ அதுலயும் நீங்க கொடுக்குற இந்த பொருட்கள் உங்களுடைய அரச நிறுவனத்தினுடைய அரசாங்கத்தினுடைய பொருட்களோ அல்லது டிஎஸ் ஆபீஸினுடைய பொருட்களோ அல்ல. இது உங்களுக்கு தனியார் நிறுவனத்தினரும் மக்களும் அன்பளிப்பாளர்களும் கொடுத்த பொருட்களை நீங்கள் கொண்டு போய் அந்த பிள்ளைகள்கிட்டையும் தாய்மார்கிட்டையும் அந்த கஷ்டப்பட்ட அந்த சனத்திட்ட, இந்த பாதிக்கப்பட்ட புயலால பாதிக்கப்பட்ட அந்த சனத்திட்ட அதுகளோட முகங்களை காட்டி நீங்க விதமாக போட்டோ போடுவது இது சரியா? நாங்க கதைக்கிறது பிளான்னா நீங்க பிளான் சொல்லுங்க. ஆகவே உங்களுக்கு ஒரு நாள் டைம் தாரம், சரிதான்? இந்த வீடியோவை நீங்க பார்த்து உடனடியாக குறித்த பிரதேச செயலகம் நீங்க உங்களோட பேஸ்புக்ல அப்லோட் பண்ணிருக்கக்கூடிய பொருட்களை வழங்கிய அத்தனை அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட போட்டோவும் நீக்கப்படணும். நீங்க நீக்கப்படவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு எதிராக மனித உரிமையில முறைப்பாடு செய்வோம். உங்களை கவனிக்க தவறிய மாவட்ட செயலகத்தின் மீது நாங்க முறைப்பாடு செய்வோம். நீதிமன்றத்திட்ட போவோம். ஜனாதிபதி நீங்க இதுல கவனம் செலுத்த வேண்டும். ஜனாதிபதி பணிப்புரை நீங்க விடுத்திருக்கிறீங்களா? நீங்க சர்க்குலர் அனுப்பி இருக்கிறீங்களா? இவ்விதமாக பாதிக்கப்பட்ட மக்களோட படங்களை பொருட்களை கொடுத்து அவங்களோட படங்களை காட்சிப்படுத்தணும் என்று சொல்லி ஜனாதிபதி நீங்க சர்க்குலர் எதுவும் அனுப்பி இருக்கிறீங்களா? நீங்க இந்த அரச நிறுவனத்திட்ட கேளுங்க, சரிதானே? இப்ப நீங்க தொடர்ந்தும் நீங்க அந்த மக்களை படம் பிடிச்சு அவர்களை வைத்துக்கொண்டு நீங்க நீங்க உங்களோட படத்தை நீங்க போடுங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்களோட குடும்பத்துல உங்களோட பிள்ளைகள படத்தை, உங்களோட மனசிமார படத்தை, உங்களோட உறவுகள படத்தை நீங்க இப்படி கொடுத்து கொண்டு அதை நீங்க போட்டோ பிடிச்சி போடுவீங்களா? நீங்க போடுவீங்களா? இல்ல நான் கேட்கிறேன், நீங்க போடுவீங்களா? போட மாட்டீங்கன்னு. எல்லாரும் எங்கட உறவுகள், இந்த மன்னார் மாவட்டத்தினுடைய எங்கட இந்த பாதிக்கப்பட்ட இந்த உறவுகளுடைய படங்களை நாங்கள் இன்னைக்கு 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு பிரஜைகள் குழு சார்பில் நாங்க பொருட்களை கையளித்து இருக்கிறோம். யாராவது ஒருத்தருடைய படத்தை நாங்க காண்பித்திருக்கிறோமா? இல்ல. ஆகவே நீங்கள் ஒரு அரசு நிறுவனமாக இருந்து கொண்டு டிஎஸ் ஆபீஸ் என்பது ஒரு என்னன்னு சொல்றது கேலி கூத்தா இருக்குது. ஆக நீங்கள் இப்படி செய்வது பெரிய ஒரு பிழை. சின்ன பிள்ளைகளையும் தாய்மாரையும் அதுகளோட முகங்களை காட்டிக்கொண்டு இதை கொடுத்து கொண்டு போஸ்ட் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 24 அதிகாரிமார் நீங்க இப்படி செய்த போட்டோ ஆதாரம் என்னட்ட இருக்குது. நான் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன். நீங்க இப்ப அழிக்க வேணும். அழிக்கலண்டா அத்தனை பேருடைய உங்களுடைய முகங்களை நாங்க பேஸ்புக்ல போடுவோம், சரிதானே? நீங்க உடனடியாக அழிக்க வேணும். இன்னொரு கொஞ்ச நேரம் டைம் தாரம். நீங்க அழிக்கலன்னு சொன்னா உங்களுடைய படங்களோட இவ்விதமாக இந்த பதவி நிலை இந்த உத்தியோகஸ்தர் இந்த மக்களை காட்டி விதமாக செய்கிறார் என்பதை நாங்க மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்க வேண்டி வரும். உடனடியா நீங்க இதை அழிக்க வேணும்.